ஆண்டவர் சொல்றாரு, உங்க வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் போதுமானதாக இருக்கும். உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ துக்கத்தின் நடுவிலே நடந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்திலே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப பயந்து போயிருக்கிற, ஆனா இன்னைக்கு நீ பயப்படாதே, இன்றையிலிருந்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, ஆண்டவர் சொல்றாரு, கையை பிடித்துன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாருங்க. வலது கையை பிடித்து, இந்த வலது கையை பிடித்து என்று சொல்லும்போது அந்த கிரிப்பு, ரெண்டாவது அந்த கிரிப் மாத்திரம் இல்லை, அதிகாரத்தை கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார், பலத்தை கொடுக்கின்றார். துன்பத்தின் நடுவிலே, நெருக்கத்தின் நடுவிலே, கண்ணீரின் மத்தியிலே உங்க வலது கையை ஒருத்தர் பிடித்திருக்கிறார்னா அது கர்த்தராகிய தேவன். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் போதுமானதாக இருக்கும். உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ துக்கத்தின் நடுவிலே நடந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ தள்ளாடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தள்ளாடுகின்ற வேளையிலே, அலக்கழிக்கப்படுகின்ற வேளைகளிலே ஆண்டவர் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை, என அவர் வலது கையை பிடித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஒரு அப்பாவும் பையனும் பீச் ஓரமாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பையன் என்ன செஞ்சான், அப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து அது பின்னாடி நடக்கிறான், சில நேரங்களில் கூட நடக்கிறான். அப்புறம் திரும்பி வரும்போது பார்க்கும்போது அப்பா அதை பாருங்களேன், சின்ன காலு என் காலு, பெரிய காலு உங்கள் காலு, நீங்கள் என் கூடவே நடந்து வந்திருக்கிறீங்க, எனக்கு துணையாகவே நடந்து வந்திருக்கீங்க. ஆனால் அப்பா சில இடங்களில் என் கால் இல்லையே, உங்கள் கால் மாத்திரம்தான் இருக்கிறது, நான் எங்கே போயிட்டேன், அப்போது என்னை விட்டுட்டீங்கல்ல நீங்கள் தனியாக அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்பா இடத்துல சொன்னானா. அப்பா சொன்னாராம், நீ உன்னை தனியாக விடலை, இந்த இடத்துலலாம் அலைகள் கொஞ்சம் பயங்கரமாக வந்தது, பெரிய அலைகளாக வந்தபடினால நான் உன்னை தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்தேன், அந்த இடத்துல நீ விழுந்து விடக்கூடாது, நீ முழுகி விடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல என் காலடி மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்த காலங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை தனியாக நடக்க வைத்து நம்மை அழகு பார்த்து பின்னே வருகின்ற நேரங்கள் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை சுமந்து வருகின்றேன் என்று சொல்லி, உங்களை சுமந்து வருகின்ற நான், ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு துணை நிற்கின்றேன், உங்கள் வலது கையை பிடித்து நான் நடத்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஒரு தேவனை நாம் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நாம் அவரை துதித்து பாடுவோம், தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பல வேளைகளிலே எங்களாலே நாங்கள் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர், நீர் எங்கள் கையை பிடித்து, வலது கையை பிடித்து உயர்த்துகிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.